நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய நபர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளர், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த கட்சியின் வேட்பாளர், முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்களை சந்திக்கிறோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். சார், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி புதுதில்ல, தேர்தல்கள் திரு தங்கமணிக்கு புதிதில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் களத்துக்கு போகும்போது அனுபவம்ங்கிறது மாறும். இந்த முறை களத்துக்கு செல்லும் போது மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது? நான் 4 முறை தேர்தலை சந்திவிட்டேன். இப்போ 5வது முறையாக இந்த தேர்தலை சந்திக்கின்றேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் என்று கூட நான் களத்துக்கு செல்கின்றவரை நான் நினைக்கவில்லை. களத்துக்கு செல்கின்ற போது பெண்களிலிருந்து, தொழிலாளர்களிலிருந்து, விவசாயத்தொழிலிருந்து அத்தனை பேருமே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நானும் தொகுதியில் வெற்றி பெறுவேன். இந்த குற்றச்சாட்டுக்களை நீங்களும் உங்களோட கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் தொடர்ச்சியாக வச்சாலும் ஆளும் தரப்பில் சொல்வது ஸ்கீம்ஸை அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அது மகளிர் கொடுக்குற திட்டங்களா இருக்கட்டும், கட்டணம் இல்லாத பேருந்தா இருக்கட்டும், பல்வேறு ஸ்கீம்ஸை முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லைன்னு சொல்லி சேர்ந்துருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப செலவு 2000 ரூபா அளவுக்கு உயர்ந்து விட்டது. வருமானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் வருமானம் இல்லை, விலைவாசியும் உயர்ந்து விட்டது. அதை விட இன்னொன்று என்ன சொன்னால், கிட்டத்தட்ட 2,30,00,000 அரிசி கார்டுகள் வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தகுதியானவர்கள் என்று 1,31,00,000 பேருக்கு மட்டும் கொடுக்கின்றார்கள். மீதி 1 கோடி பேர் சாமானிய மக்கள் தான். ஏதோ வீடு இருக்கிறது, இல்லை பைக் இருக்குது, கார் இருக்குது, ஏதோ ஒரு சொல்லி அவர்கள் அந்த நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது வந்தால் நாங்கள் அரிசி கார்டு வைத்திருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாயும் அதே போல் மாதந்தோறும் 2,000 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கோம். மக்கள் பெரிதும் நம்புகின்றார்கள். கிட்டத்தட்ட டிஎம்கே அனௌன்ஸ் பண்ண ஒரு வாக்குறுதி இன்னைக்கு ஏடிஎம்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்தாலும், இதுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில, உங்களோட தேர்தல் அறிக்கையில் அது இருந்துச்சு. இந்த பிம்பம் உங்களுடைய பிரச்சாரங்கள் எங்கேயா தொய்வு ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் சொன்னதுனால ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்கிற மாதிரியான டாக்ஸ் அப்படி இல்லையே. இப்போ 10,000 ரூபாய் நாங்கள் தரேன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம், அண்ணன் எடப்பாடியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க 8,000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறாங்கிறாங்க. எப்படி டோக்கன் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் தானே டோக்கன் கொடுக்க முடியும். நாங்கள் டோக்கன் கொடுப்போம் 8,000 ரூபாய்க்குன்னா இப்போ எப்படி அவங்க கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவி வாங்கிங்க, மிக்சி வாங்கிங்க, வாஷிங் மிஷின் வாங்கிங்க, ஃப்ரிட்ஜு வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. 8,000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களும் 5 ஆண்டு காலமாக வேலை வாய்ப்பு இல்லாதனால் மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த கஷ்டத்தைக்கு முதல் கட்டமாக உதவ வேண்டும் என்பதற்காக 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கொடுக்கின்ற போது ஏதோ ஒரு வாழ்வில் கொஞ்சம் பொருளாதாரத்திலே அவருக்கு முன்னுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் கிராமத்தில் இருந்த காரணத்தினால் அந்த கஷ்டங்களை அறிந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார். அதுதான் மக்கள் மத்தியில் இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியுமே இன்னொரு கட்சியில ஒரு டார்கெட்டட் ஆட்கள் தொடர்ந்து வெற்றி பெறாங்க, மக்கள் மத்தியில் செல்வாக்கோட்டு இருக்காங்க, அசைக்க முடியாத ஆட்கள் இருக்காங்க, ஒரு பட்டியல் போட்டு அவர்கள் மீது கொஞ்சம் கூடுதல் தாக்குதல் இருக்கும். அதுல திரு தங்கமணியின் பேரு அவசியமா இருக்கிறது. களத்தில் ஆளும் தரப்பினுடைய அந்த சேலஞ்ச் என்பது எந்த அளவுக்கு கூடியிருக்கிறது, எப்படி அதை நீ சொல்லுவது உண்மைதான். எதிர்கட்சி அப்படின்னா எல்லாத்தையுமே அதுக்கு தான் கொடுக்க செய்வாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். உங்களுக்கு தொடர்புடைய துறைங்கனால கேட்கிறேன். திமுகவினுடைய வாக்குறுதியில முக்கியமான ஒன்றாக இருந்து இந்த மாதந்தோறும் மின்கட்டணம் 2 மாதத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதை செயல்படுத்தப்படவில்லைன்னு பல தரப்புல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த துறை சார்ந்த பழுத்த அனுபவம் இருக்கிறதுனாலே அதை கேட்கிறேன். அது ஏன் சாத்தியப்படாமல் போயிருக்கிறது? உங்கள் ஆட்சி காலத்தில் அதை பற்றி உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, இருந்தாலும் நம்ம அதுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க எவ்வளோ செலவாகுது, மாதம் ஒருக்க எவ்வளோ செலவாகுது, அதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறார் என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீ ஒரு ஆய்வு செய்யுங்க, ஆய்வு செய்து அதை முறைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் இதை முதல்ல இதில் தான் நமக்கு அதிகமாக லாஸ் ஆகுதுன்னு சொல்லி, வருஷம் 2,000 கோடி ரூபா அளவுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை நான் முறைப்படுத்தினேன். இப்போ நம்ம தலைமை அலுவலகத்திலிருந்து இன்று காற்றாலை மின்சாரம் எவ்வளோ, ஒவ்வொரு காற்றாலையிலேருந்து எவ்வளோ வந்திருக்கிறது என்று தெரியலாம். அதே மாதிரி இபிக்கு எவ்வளோ வந்திருக்குது, அவங்க பிரைவேட் எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அந்த கணக்கு அக்யூரேட்டாக எடுக்கிற அளவுக்கு நாங்கள் டிமாண்டையும் சப்ளையும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி கணக்கில் மற்ற விஷயங்கள் வரல. ஏன்னா ஒரு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நீங்க எதிர்த்தரப்பை சொல்லும் போது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி, ஒரு கிராண்ட் அலையன்ஸ், அதாவது கூட்டணியில இருக்கிற கட்சிகள் போட்டியிலனால ஆதரிக்கிற கட்சிகள் ஒரு நம்பர் சொல்றாங்க. இந்த பக்கத்துல உங்க நம்பர்ல பிகர் பார்ட்டிஸ் இருக்கானா? எஸ், பிகர் பார்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது எங்கேயாவது ஓட் கால்குலேஷன்ஸ்ல, வாக்கு வங்கி கணக்கீடுகளில் அதிமுக தரப்புக்கு தொய்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக பொறுத்தவரை ஆனால் எடப்பாடி அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையான கூட்டணி. திமுகவினுடைய கூட்டணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருத்தரும் மன வருத்தத்தோடு தான் அந்த கூட்டணியில் இருக்கின்றார்கள். திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் நிற்கிறேன் என்று அறிவிக்கின்றார். நேற்றுக்கு முன்தினம் நாமினேஷன் முடிகின்ற போது நான் நிற்கவில்லை என்று காங்கிரசினுடைய பழைய தலைவருடைய மகனுக்கு கொடுக்கின்றார்கள்.
அப்படி கம்யூனிஸ்ட் 6 சீட்டு பெற்றவர்கள் 5 பெற்றார்கள். அதே போல் மதிமுக நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் என்று பேட்டி கொடுத்தார். அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் யாருமே மனதார விரும்பி அந்த கூட்டணியில் இருப்பதை வைத்திடவில்லை. அவர் பூச்சாண்டியை காட்டி காட்டி வைத்திருக்கின்றார்கள். பிஜேபி என்ற பூதம் உள்ளே வந்து விடும் என்று அவர் ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பிஜேபியினால் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நாட்டில் என்ன பிரச்சனை வந்தது? இவங்க நிதி தள்ளிங்கிறாங்க. மத்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க, நான் காங்கிரஸோட அதிக நிதி கொடுத்துருக்குறான்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாங்கள் இருக்கும்போது எப்படி வந்தது? இப்போ ஏன் நிதி வராமல் போச்சு? அப்படி வராமல் உண்மையாலுமே வராமல் இருந்ததுன்னா அது அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க தான் எல்லாம் சென்ட்ரல் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே நாங்கள் காங்கிரஸோட அதிகமாக கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து சிறுபான்மை வாக்கில் அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் நலத்திட்டத்தை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது எப்படி அவர்களுடைய கூட்டணி மனதான கூட்டணியாக இருக்கும்? இல்ல அதை ஒட்டி தான் என்னோட கேள்வி. ப்ரீவியஸ் ரெஜிம்ல அதிக இடங்கள்ல ஒன்றிய அரசோட ஸ்கீம்ஸ் இல்ல அவார்ட் மாதிரியான விஷயங்கள்ல போன மினிஸ்டர்ஸ்ல திரு தங்கமணி முக்கியமான நபர். அந்த அடிப்படையில ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல நாங்க தருகிறோம் என்ற அவர்களும் இவர்கள் தரவில்லை என்று இவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கறீங்க? எந்த பக்கத்துல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்த பக்கத்துலயும் சிக்கல் இருக்கு மாதிரி தெரியல. இவங்க வந்து ஓட்டுக்காக தான் அரசியல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரொசீஜர் கரெக்டா தான் இருக்குன்றீங்க. ஆமா, அப்படிதான் இருக்குது. ஏன்னு கேட்டால் நாங்க இருக்கும்போது எப்படி 11 மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்தாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எப்படி பணம் கொடுத்தாங்க? சார், நம்ம கொள்கை வேற, ஆனா மக்களுடைய நலன் வேற. மத்திய அரசு என்பது மத்திய அரசு யார் ஆண்டாலும் நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுவது தான் அதுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் கூட்டணி வைக்க வேண்டும், கொள்கையை விட்டு கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. கொள்கை என்பது வேறு. நீங்கள் தேர்தல் வந்தால் கொள்கையை பாருங்கள். மற்ற மக்கள் நலன் தானே முக்கியம். இப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்ட வேண்டிய சூழ்நிலை. வருவாயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி தான் இருக்கின்றது. 50,000 கோடியில் என்ன செய்ய முடியும்? ஸோ இது மத்திய அரசோடு அவங்க நெருக்கமில்லாத காரணத்தினால் மத்திய அரசோடு விரோதம் இருப்பதைப் போலவே தொடர்ந்து அவங்க நடத்தி கொண்டு அந்த சிறுபான்மை வாக்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். ஒருவேளை அவரோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்குகள் வராது அப்படிங்கிற அந்த பார்வை எப்படி பார்க்கறது? உங்க களத்துல நீங்க போகும்போது அப்படி இது வரைக்கும் இல்லை. நான் இப்போ கூட உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்பாக முஸ்லீம் அமைப்பெல்லாம் வந்திருந்தார்கள். வந்து என்னிடத்தில் எனக்கு சால்வை அணிவித்து விட்டு நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடப்பாடியாருக்காக ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அந்த மாற்றம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு மெயினான குற்றச்சாட்டு இல்லை விமர்சனம் உங்கள் அணியில் மேல் வைப்பது, கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஜெல் ஏற்படாது. குறிப்பா அதிமுக அமமுகக்குள்ள, அதிமுக பாஜகக்குள்ள, குறிப்பா கொங்கு மண்டலத்துல பாஜகவும் தங்களை நிலைநிறுத்த ட்ரை பண்றாங்க. அதனால அவ்வளவு எளிதில் ஒரு இணைவு என்பது இந்த கூட்டணிக்கு ஏற்படாது அப்படிங்கிறாங்க. களத்தில் இந்த 2-3 கட்சிகள் இல்லை உங்க அணியில் கூட எல்லா கட்சிகளுடைய ஒத்துழைப்பு என்பது எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன். பாமகவும் இருக்கிறாங்க, டிடிவியும் இருக்கிறாங்க, பிஜேபியில் அதிகமாகவே இருக்கிறாங்க. பிஜேபியில் ஒவ்வொரு முறையும் நான் போகிறப்போ 4-5 பேர் கூடவே காலையிலேருந்து நான் நடக்கிறேன். லேடிஸு கூட அந்த வெயிலையும் பார்க்காம என்னோட தொடர்ந்து நடந்து வந்து இரவு 10 மணி வரை தொடர்ந்து நான் முடிக்கின்ற வரை இருந்துவிட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் இணக்கமாக இருக்கின்றோம். திமுகவை பொறுத்தவரை தான் அவர்களுக்குள்ள இணக்கம் இல்லை, ஆனால் வெளியே இணக்கமாக இருப்பதை போல காட்டிக் கொள்கின்றார்கள். டிவிகே பற்றி நீங்கள் ஏற்கனவே 2-3 பத்திரிகைகளில் கொடுத்த பேட்டிகள்லாம் நான் சமீபத்தில் படித்தேன். அதில் நிறைய முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லைன் எல்லாம் இருந்தது. அந்த ஃபோர்ஸை நிறைய பேர் நிறைய மாதிரி மதிப்பிடுறாங்க. ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனான தங்கமணி அந்த ஃபோர்ஸை பொலிட்டிக்கலாக எப்படி பார்க்குறாரு, இல்லை ஒரு மக்கள் திரள் அப்படிங்கிற பார்வையில் எப்படி பார்க்குறாரு? என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் அந்த மோகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொள்கை என்ன என்பது தெரியாது. அவர்கள் யார் நாளை ஆட்சி வந்து எப்படி என்ன கொள்கை, நாங்கள் யாரை என்ன பண்ண போகிறோம் என்று எந்த திட்டம் இல்லை. தேர்தல் அறிக்கையே ஒரு 4-5 அறிக்கை விட்டிருக்கின்றார்கள், அவர்கள்தான். பிரச்சாரத்துக்கு வருவது கூட அவர்கள் இன்னும் முழுமையாக அந்த பிரச்சாரத்துக்கு வருவதற்கு அந்த நிகழ்ச்சி நிரல் முடிவடைந்த போல் தெரியவில்லை. அந்த மாணவியெல்லாம் ஒரு மோகத்தில் சென்றார்கள். அதையெல்லாம் வாக்காக மாறாது என்பது தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவங்களுடைய பெற்றோர்களை நான் சந்தித்து பேசுகின்ற போது, வாக்கள் கேட்கின்ற போது, யார் வரக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் மாற்று வாக்களித்தால் அவர்கள் வந்து விடுவார்கள், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்களிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்கின்றேன். அப்பொழுது பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உறுதியாக உங்களுக்கு தான் போடுவோம் என்று தான் சொல்கிறார்கள். அதை வைத்து நான் என்னுடைய தொகுதியிலும் என் மாவட்டத்திலையும் பார்க்கின்ற போது இதுபோல் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நிலைமை. யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வி பெறுவார்கள் அப்படிங்கிறது முடிவு செய்கிற இடத்துல தாவேக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொன்னீங்க. அந்த இளைஞர் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அந்த இளைஞர்கள்லாம் வந்து மாற்றி போட்டுட்டாங்கன்னா அந்த பெற்றோர்கள் வந்து அந்த இளைஞர்கள் பேச்சை கேட்டு மாற்றி போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான். அவங்க ஒரு 10% 12% வாங்குறாங்கன்னா அதில் ஏதாவது 1% 2% எங்கள் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேங்க.
பொதுவாக ஹேசியமான விஷயங்களை நான் என் நேர்காணல கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. அதிமுக பிஜேபி இந்த கூட்டெல்லாம் அமைவதற்கு முன்பு பிஜேபி முகங்களாக செயல்படக்கூடியவர்களில் திரு தங்கமணி ஒருவர், அவர் வந்து பிஜேபி கூட ஒரு பி டீமாகவே இருக்கிறாருன்னு நேரடி விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஏன் அந்த விமர்சனம் உங்கள் மீது எழுந்ததுன்னு யோசிச்சிருக்கீங்களா? எதனால் அது வந்தது? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? பியூர்லி ரூமர் தான், எந்த இது இல்லை. ரைட், நான் தெளிவாக சொல்கிறேங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அம்மா மறைவுக்கு பின்னால் பல பிரச்சனைகள் வந்தது. பல பிரச்சனைகள் நாங்கள் எங்கள் பேசிக்கொண்ட மத்திய அரசு இதை தலையிடவே இல்லை. அது ஒரு தவறான தகவல், தலையிடவே இல்லை. நாங்கள் இது போன்ற திட்டங்களை கேட்டு பெறுவதற்காக அடிக்கடி அமைச்சர்களை சந்தித்தோம், மத்திய அமைச்சர்களை சந்தித்தோம், தேவையான திட்டங்களை வாங்கிட்டு வந்தோம். இப்போ குறிப்பாக சொல்ல வேண்டும்னு சொன்னால், நான் மின்சாரத்துறை மந்திரியாக இருந்தேன். மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அந்த வாரியத்துக்கு சென்று அந்த அமைச்சரோடு மற்றும் அந்த சார்பு அமைச்சரெல்லாம் சந்தித்து நிறைய திட்டங்களை, நிறைய நிதிகளே வாங்கி வந்தோம். கொஞ்சம் அதிகமாக போனாவே இவங்க பி டீம், ஏ டீம், சி டீம்னு சொல்கிறது தான். ஒரு ஏ டீம் தான், அதிமுக டீம் தான் என்னுடையது. இதுல சுவாரஸ்யமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உங்களை மட்டும் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் தோளில் 3-4 முறை தட்டி கொடுத்து வரவேற்று ரொம்ப இதாக பேசினாரு. அதெல்லாம் பொலிட்டிக்கல் லைன் எதுவும் பார்க்கல. அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன? 5 ஆண்டு காலமாக நான் பார்க்கவில்லை, அவரும் என்னை பார்க்கவில்லை. 5 ஆண்டுகள் நீங்க பிரதமரை பார்க்கவே இல்லை? நான் எதுவும் சந்தர்ப்பம் இல்லை. நான் போகிறப்போ நான் வரப்போ அப்படி பார்க்க முடியாமல் போய்விட்டது. அன்றைய தினம் தான் என்னை பார்த்தார். பார்த்தா 5 ஆண்டு காலம் பார்க்கவில்லைங்க. ஒரு என்ன சொன்னார் பிரதமர் அந்த நேரம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார், அவ்வளோதான். நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா விஷுவலாக தான் எங்களால் வெளியிருந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப 3 முறை அவங்களை பக்கத்தில் நிறைய இருந்தாங்களா, அவங்களுக்காவது ஏற்றதில்லை, நான் போய் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது ஒரு நலம் விசாரிப்பான ஒரு நலம் விசாரிப்பு. ஒரு சிங்கிள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எல்லா அரசுகளுக்கு மேலும் வந்து அதுதான் வலுவா தேர்தலில் மையப்பொருளாக மாறும். அப்படி என்னுடைய பார்வையில் இதுவரை பல ஃபேக்டர்ஸ் எதிர்க்கட்சி சொன்னாலும் சிங்கிளா அது இன்னும் கன்சாலிடேட் ஆகலையோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னுடைய பார்வை. அப்படி நீங்க பாக்குறீங்களா? ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை ஒற்றை முகமாக ஏதாவது மாறி இருக்கிறதா, இல்ல பரவலாகத்தான் இருக்கிறதா? நான் அதான் சொன்னேன், கொமராவளியம் தொகுதியுமே என் மாவட்டமும் நான் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது, அதுவும் கொமராவளியம் தொகுதியில் நான் தொடர்ந்து இப்போ பிரச்சாரம் செய்து இருக்கின்ற போது மதியம் 2 மணிக்கு எந்த அளவுக்கு வெயில் இருக்கிறது என்பது தெரியும். 1 மணி, 2 மணி, 3 மணிக்கெல்லாம் கடுமையான வெயில். கிராமத்துக்குள்ளே செல்கின்ற போது அந்த நேரத்திலெல்லாம் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நான் கடந்த தேர்தல் கூட பார்த்திருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே காலையில் தொடர்ந்தால் இறுதி நைட்டு 10 மணி வரை என்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து பிரச்சாரம் செய்தால் தான் என்னால் முழுமையாக முடிக்க முடியும். ஒரு ஊரிலே ஒரு கிராமத்தில் காட்டுக்குள்ளே ஒரு கொட்டாய் இருந்தால் கூட நான் போய் வாக்கில் கேட்டுவிட்டு தான் வந்து பழக்கம். அதெல்லாம் நான் தொடர்ந்து போய்கொண்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த முறை எனக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. 1 மணி, 2 மணி, 3 மணி சென்றால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் குறைஞ்சபட்சம் 100 பேர், 50 பேர், 200 பேர், 300 பேர் நிற்கிறார். ஸோ அதை அவங்கள கூறிய கூட்டம் வர்றதை பார்த்தா நான் ஒன்றும் பெரிய ஆனாளன் கிடையாது. ஸோ அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருப்பதாகத்தான் நான் அறிவேன். அந்த கூட்டத்தின் திரளோட பல்ஸை வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு ரீட் பண்றீங்க? எஸ் சார். சரி, தொடர்ந்து பல்வேறு பரப்புரைக்கு மடியிலும் நேரம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துவது மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நபர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், தற்போது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் களம் காணக்கூடிய திரு ஈஸ்வரன் அவர்கள். உங்கள் சார்பாக அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். வணக்கம். வணக்கம். கூட்டணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதிகம் விமர்சிக்கப்படுற ஒன்றாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த கூட்டணி அமைப்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பார்வை என்ன? இத்தனை கட்சிகள் ஒன்றாக இணைந்திருப்பது அப்படிங்கிறது பலமா இல்லை சவால்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கா? கூட்டணி கட்சிகள் அதிகமாக சேர்க்கப்படுவதே பலத்துக்காகத்தான். கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் புதிதாக கூட்டணி கட்சிகள் உள்ளே இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி வித்தியாசம் அதிகம்தான் ஆகும். அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அவர்களோடு அந்த கட்சிகள் வரவில்லை என்பதற்காக அந்த ஆதங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட அவருடைய ஆதங்கம் தீரவில்லை. இன்னும் அவர்கள் ஜன்னலை எல்லாம் திறந்து வைத்தாலும், கதவை திறந்து வைத்தாலும் இனி அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. இனியாவது அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கலாம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஜெல்லாகி விட்டார்களா? கூட்டணி கட்சிகளுக்குள் இணைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குதா களத்துல? கூட்டணி பேசும் பொழுது எல்லோருமே தொகுதிகளை அதிகமாக வேண்டும் என்று கேட்பதுதான். அதே போல தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் நிறைய கட்சிகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சிக்கல் இருந்துதான் இருக்கும். இப்ப சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாருக்கு எத்தனை தொகுதிகள் 19 இருந்ததோ அதை அப்படியே வைத்துக் கொண்டு கூட்டணியை முடிந்து விட்டது. ஆனால் இப்போது அப்படி அல்ல. இப்போது கூட்டணியிலே உள்ளே கட்சிகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அடையாளம் காண்பதிலும் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் கடைசியில் எல்லாம் தீர்க்கப்பட்டது.
அப்படி அதிகமான தொகுதிகளை கேட்டிருந்தாலும் அடையாளம் காண்பதிலே சிக்கல் இருந்தாலும் எங்களுக்குள்ளே தொடர்ந்து இது ஒரு வெற்றி கூட்டணி, அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதிகமான கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள், இன்னும் எங்களுடைய அந்த வெற்றி வித்தியாசம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தேர்தல் வேலையை களத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி, நீங்க கடந்த தேர்தலும் சரி இப்பயும் சரி, மத்தியில் ஆளும் கட்சி இந்த முறை 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் வரை தொடர்ச்சியாக 3 ஸ்டேட்டை தான் அவங்க சொல்றாங்க. ஒன்னு வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு அதிக ஃபோக்கஸ்குள்ளா இருக்கு. அப்படி பாஜக அதிமுக இணைவும் பாஜகவின் பெரிய தலைவர்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய பிரச்சாரங்களும் களத்தில் என்ன சவால்களை உங்களுக்கு உருவாக்கி இருக்கு? அதிமுக பாஜகவோடு சேர்ந்தாலே அவருடைய வாக்கு வங்கியிலே சரிவு வந்துவிடும், அது தெரிந்ததுதான். 24 நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகளை வைத்து 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இத்தனை தொகுதி வென்றிருக்கலாம், அத்தனை தொகுதி வென்றிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்திருந்தால் எங்களுடைய வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, பாஜக அதிமுகவை நடத்துகின்ற விதம், எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்கு வா என்று வேண்டுமென்றே அதை செய்கிறார்கள். அதாவது இந்த தேர்தலோடு அதிமுக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாஜக அதுதான் அவர்களுடைய நோக்கம். திமுகவை எங்கள் கூட்டணியை எதிர்க்க முடியாது, வெல்ல முடியாது என்று பாஜகவுக்கு தெரியும். அவர்கள் நினைப்பது இந்த தேர்தலோடு அதிமுகவை இல்லாமல் செய்துவிட வேண்டும், அடுத்த தேர்தலிலே திமுகவோடு எதிராக போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பட் நம்பர்ஸ் அதை சொல்லியே சார், அதிமுக தானே ஹையஸ்ட் நம்பர்ல போட்டி போடுறாங்க. அது போட்டி போடுறது எவ்வளவு வேணாலும் போட, தேர்தல் வரைக்கும் தானே போட்டி போடுறதை விட நீங்க வெற்றி பெற்ற பின்னாடி நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க. எதிர்த்தரப்பில் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் அறிக்கையில ஒன்று 10,000 ரூபாய், அது முதல்ல கருணைத்தொகைன்னு சொன்னாங்க, அப்புறம் அது உதவித்தொகை அப்படின்னு மாற்றப்பட்டது. அந்த ஸ்கீம் கிரவுண்ட்ல போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா 10,000 ரூபாய் ஒன் டைமா எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குத்தானே? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அதாவது ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு நாங்க தான் வருவோங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால யாருமே அது ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணல. வரக்கூடிய தானே பார்ப்பாங்க. வரையில இப்ப 5 ஆண்டுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்போ இதைத்தான் பார்ப்பாங்களே ஒழிய அது எங்கேயும் சேர்ந்திருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது நடக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன், அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ், இந்த பக்கம் 8,000 ரூபாய் கூப்பன் இல்ல இல்ல. அதாவது இன்னைக்கு பாருங்க, கலைஞர் அன்னைக்கு கலர் டிவி கொடுக்குறேன்னு அறிவித்தார். அன்னைக்கு என்ன நிலைமை? எல்லா வீட்லயும் டிவி கிடையாது. பக்கத்து வீட்டில் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு குழந்தைகள் தொலைக்காட்சியை பார்த்த காலம் அது. அன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டி எல்லா வீடுகளுக்கும் தேவைப்பட்டது. இன்னைக்கு பல வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, சில பொருட்கள் இருக்கும், சில பொருட்கள் இருக்காது. ஆனா இந்த 8,000 ரூபாய் கூப்பன் என்பது அவ வீட்டில் இல்லாத பொருளை வாங்கிக்கலாம். அது மகளிர் மத்தியில் அந்த ஃப்ரிட்ஜ் அறிவிப்பை விட இந்த 8,000 ரூபாய் என்பது மக்கள் மத்தியிலே மிக சிறப்பாக சென்றடைந்திருக்கிறது. நீங்க சொன்ன முக்கியமான திட்டத்துல மகளிர் உரிமை தொகை திட்டம் ரொம்ப முக்கியமானது. அரிசி ரேஷன் கார்டுகள் 2,32,00,000 இருக்கு. ஆனா 1,32,00,000 தான் இந்த தொகை என்பது தரப்படுகிறது. பாக்கி 1 கோடி இன்னும் பாக்கி இருக்கு. அப்ப இந்த 1 கோடியே ஒரு ஒரு எகெயின்ஸ்ட் இதா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. களத்துல எதிரொலிக்குதா? அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தரணும், தேவையில்லாதவர்களுக்கு தேவையில்லை. முதல்ல 1 கோடியே 16 லட்சம் பேத்துக்கு கொடுத்தாங்க. நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். இது நாங்கள் தொகுதியில் போறப்ப நிறைய பேர் என்ன வரலன்னு சொல்றாங்க. அதனால மறுபடியும் இதை ஒரு 1.5 கோடி அளவுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இது அநேகமா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் என்று சட்டமன்றத்திலே நான் பேசினேன். அப்போது முதலமைச்சர் அறிவித்தார், துணை முதலமைச்சரும் அறிவித்தார். இது மறுபடியும் முகாம் போட்டு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ திருப்பியும் விண்ணப்பம் பெற்று அது கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்போ 1 கோடியே 16 லட்சம் பேர் இருந்தது, 1 கோடியே 31 லட்சம் பேர் ஆயிடுச்சு. இப்ப பெண்டிங் இருக்கிறது 22 லட்சம் அப்ளிகேஷன் தான். விண்ணப்பிச்சதே அவ்வளவுதான், கேட்டதே அவ்வளவுதான். நீங்க இன்னொரு 22 லட்சம் பேர் தான் கேட்டிருக்காங்க. நான் இப்பவும் கேட்கிறேன், மறுபடியும் கேட்பேன். திருப்பி கேம்ப் வைக்க சொல்லி திருப்பி ஒரு 15 லட்சம் பேத்துக்கு மறுபடியும் கொடுத்துட்டா இவ்வளவுதான் மொத்தம். அதனால தகுதியானவங்களுக்கு கொடுத்திருக்கு, மறுபடியும் கேட்டவங்களுக்கு கொடுத்திருக்கு, இன்னும் தகுதியானவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். இவ்வளவுதான் தேவை. அதனால நீங்க அப்படியெல்லாம் பேசியெல்லாம் யாரையும் ஏமாற்ற முடியாது. 21 கொடுத்த வாக்குறுதிகளில் திருச்செங்கோட்டில் எத்தனை சதவீதத்தை திரு ஈஸ்வர் நிறைவேற்றிருக்கார்? நான் கொடுத்த வாக்குறுதி மட்டும் இல்லை, கொடுக்காத வாக்குறுதியே நிறைய நிறைவேற்றிருக்கேன். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் திருச்செங்கோடு தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ணல. அவர் அமைச்சர் தொகுதி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் குமாரபாளையத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாரு. அடுத்தபடி அங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்க போயிருக்கு. இந்த மருத்துவமனை அது இன்னைக்கு தேவையில்லை, இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாலும் அந்த தேவை இருந்தது, அதை பண்ணாம விட்டாங்க. இந்த தேர் கடந்த 10 ஆண்டுகளாக பிடபிள்யூலேருந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் தரல.
இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம். இதுக்கு மேலே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ வந்து எல்லா தேரும் நம்ம வந்து புது தேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரிங் ரோடு, திருச்செங்கோட்டுக்கான ரிங் ரோடு, நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையாதவர்களே கிடையாது. ஏன்னா வந்து அதை வந்து நான் நேரடியாக களத்தில் இறங்கி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்து புதிதாக அறிவித்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து முழுசாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த ரிங் ரோடை நம்ம திறந்திருக்கிறோம். மக்கள் எல்லோருமே இன்றைக்கு பாராட்டி. ஆனால் அந்த ரிங் ரோடு அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து விமர்சனம் வைக்கிறாங்களே சார். ஒரு போர்ஷன் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஓமலூர்லேருந்து வர்ற ரோடு ஒன்று ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ராசிபுரம் ரோட்லேருந்து நீங்கள் நாமக்கல் ரோடு கிராஸ் பண்ணி, அடுத்து வேலூர் ரோடு கிராஸ் பண்ணி, அடுத்து குக்கரான்பேட்டை ரோடு கிராஸ் பண்ணி, அடுத்து பள்ளிப்பாளைய ரோடு வரைக்கும் போகிறதெல்லாம் இப்போ வந்தது தான். இப்போ அறிவிச்சு இப்போ வந்த திட்டங்கள் தான், இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இது வந்து 50 வருஷம் குமாரபாளையத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே வரல. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து 50 வருஷமாக இந்த தேவையாக இருக்குது. அதை வந்து பண்ணாம விட்டாங்க. அது இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி திருச்செங்கோட்டில் ஐடிஐ கிடையாதுங்க. அந்த ஐடிஐ இப்போ வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்படி வந்து நான் சொல்லி அடிக்கடி 5 இயர்ஸ்ல ஹவு சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர், எத்தனை சதவீதம் திருப்தியாக பணிகளை செய்ய முடிஞ்சிருக்கு? நான் 100% மன நிறைவோட பண்ணியிருக்கேன். 100% மன நிறைவோட இருக்கேன் அப்படின்னு திரு ஈஸ்வரன் சொல்றாரு. ஆனா எதிர்த்தரப்புல குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இதுதான் நிறைய இடங்களில் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. தாவேகா தலைவரோட விஜய் வந்து இந்த பகுதிக்கு வருவோம், இவருக்கு வெற்றிக்காக நான் வேலைகள் செய்வேன் அப்படின்லாம் சவால் வர்றாரு. நீங்களும் பதில் சவாலாக விட்டுருந்தீங்க. தாவேகா திருச்செங்கோடு தொகுதியில் திரு ஈஸ்வரனுக்கு சவாலாக நிற்கிறதா? அது ஒரு பொருட்டு இல்லையே. அதாவது அவங்க செய்தியில் வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சவாலை எப்போ நான் விடுற பழக்கம் இல்லை. சவாலை வந்து விட்டால் அதை வந்து மறுக்கிற பழக்கம் எப்போவுமே எனக்கு இல்லை. தொடர்ந்து யார் சவால் விட்டாலும் ஏற்றுக்கிற பழக்கம் தான். இப்போ வந்து ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு டிபேட் வச்சுருந்தாங்க. திமுக கூட்டணி சார்பாக நான் கலந்துக்கிட்டேன். அதிமுக கூட்டணி சார்பாக தங்கமணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அருண்ராஜ் அவர்கள் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே இல்லை. அதாவது ஒரு ஏற்பாடு பண்ண விவாதத்துக்கு வராதவர் இப்போ விவாதத்துக்கு அழைக்கிறாரு. அது பரவாயில்ல, இப்போவும் நாங்கள் ரெடி தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சி சார்பாக கூட திருச்செங்கோட்டில் ஒரு மாடலாக பண்ணுங்க. எல்லா வேட்பாளரையும் கூப்பிடுங்க. அதிமுக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், தாவேகா வேட்பாளர் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு டிபேட் ஒன்று வைங்க. அது வந்து எல்லாரும் நான் ரெடியாக இருக்கேன். எல்லாத்தையும் கேளுங்க. யார் வரணும். ஆக்சுவலாக இனிமேல் எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும். அந்தந்த வேட்பாளருங்கிறவங்க விவரமானவங்கள தான் இருக்கணும். ஒரு டிபேட் கூட பண்ண முடியாத, அது வரக்கு தயங்குறவங்க சட்டமன்றத்தில் போய் எப்படி விவாதம் பண்ண முடியும்? நீங்க அவங்க பொருட்டு இல்லை அப்படின்றீங்க. நீங்க தாவேகா மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அதுல இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு பாலிடிக்ஸ் வந்திருக்காரு, ஒரு யங் சாப்பு. இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் அவர் பக்கத்தில் இருக்க தானே செய்யுது. அதாவதுங்க, நம்ம வந்து ஒரு 5 வருஷம் நம்ம வேலை பார்த்துருக்கோம். நம்ம ஒரு பொறியாளர். கட்டமைப்புகளை மேம்படுத்துறது நம்ம கூட யாரும் நிற்க முடியாது. அதே போல் சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் நான் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கியிருக்கேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதையெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து திரும்பி கேட்குறதே அவங்கள ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய முயற்சியாக இருக்குது. ஏன்னா வந்து களத்தில் அதிமுக இருக்குது, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த களத்தை பொறுத்தவரை மக்கள் என்னை புரிந்திருக்கிறார்கள். அதனால் வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து காரியங்களை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று, ஆட்சி வரப்போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது. இந்த 5 ஆண்டுகளில் வந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அது மக்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த தொகுதியிலுமே அவர்கள் அவரை பொசிஷன் பண்றது என்னோட நோக்கம் இல்லை. ஏன் அந்த கேள்வி நான் வச்சேன்னா, அவங்க 234 தொகுதியில் நிக்கிறாங்க. சில இடங்கள்ல தான் அவங்க கட்சியினுடைய முக்கிய நபர்களாக அடையப்படுறவங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு என்ன கேள்வி, அதை தான் உங்களுக்கு முன் வச்சேன். அதிமுக வேட்பாளருடைய விமர்சனங்களை தான் நான் கேள்விகளாகவும் உங்களுக்கு முன் வச்சேன். அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுதுன்னா, 1 மாசமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பண செலவு பண்ணி தங்களை வந்து அடையாளப்படுத்தி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு அது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, சோஷியல் மீடியால முழுக்க அந்த டிபேட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால அதை நான் பார்க்க வேண்டியது. தொகுதியில செலவு பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் அதை வந்து விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து இன்னைக்கு வந்து அது வெளியே தெரியுறாங்க. அதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தொகுதி திருச்செங்கோடு இருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொள்ளாச்சி தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? உங்களோட வேட்பாளருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? களம் எப்படி இருக்கு? பொள்ளாச்சி தொகுதியிலும் 100% நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா எங்க வேட்பாளர் வந்து ஒரு பொதுவான மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயர் கொண்டவர். நீங்கள் அங்கே விசாரிச்சாவே தெரியும்.
எல்லா சமுதாய மக்களிடத்திலும் ஒரு சரிசமமாக பழகி எல்லோருக்கும் தேவையான உதவிகளை கடந்த 15 ஆண்டுகளாக செய்து கொண்டிருப்பவர். சென்ற முறையே எங்களுக்கு அந்த தொகுதி கிடைத்திருக்க வேண்டும், அது கிடைக்காமல் போனது. ஆனால் இந்த முறை அந்த தொகுதி கிடைத்திருக்கிறது. நல்ல வேட்பாளரை, எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு வேட்பாளரை, எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு வேட்பாளரை, எல்லோருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். அதே போல் அங்கே பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அதிமுகவிலே எதிரில் நிற்கிறார். அங்கே சென்ற தேர்தலிலே மக்கள் மன்றத்திலே அவர் தப்பித்துக் கொண்டார். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு இருந்தது என்று எல்லாத்துக்கும் தெரியும். பொள்ளாச்சியினுடைய அந்த பாலியல் வழக்கிலே அவரை ஈடுபடுத்தி செய்திகள் வந்ததெல்லாம் அறிந்திருப்பீர்கள். இந்த முறை மக்கள் மன்றத்திலே அவருக்கு அந்த தாமதமான தண்டனையை இப்போது கண்டிப்பாக தந்தே தீர்வார்கள். அவர் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அவர் மீது அந்த தொகுதியில நிறைய இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். ஆனால் பொள்ளாச்சியிலே நாங்கள் வெற்றி பெறப் போவது உறுதி. கடந்த முறை பெற்ற தொகுதிகளில் 1 மட்டும்தான் கோமதேகாவை வெல்ல முடிந்தது. இந்த முறை 2-2க்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் திரு ஈஸ்வரன் நம்பிக்கையோடு இருக்கார்? 100% 2 தொகுதிகளுமே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. 2 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். போன முறை பொள்ளாச்சி கொடுத்திருந்தாலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். மிக முக்கியமான நேரத்தில் நிறைய நேரம் எங்களோட பேசிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.